வணக்கம். ஹாய் ஆல். திருவாதிரை திருநாள், மார்கழி திருநாள் அன்னைக்கு நம்ம நடராஜர் சிலையை பற்றிய தாத்பரியத்தை பார்க்கலாமா? இதை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நடராஜர் சிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இட்ஸ் அ ப்ரைஸ் பொசிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அந்த நடராஜரோட சிலையில் பார்த்தோம்னாக்கா முதல்ல வலக்கை, ஒரு வலக்கையில் உடுக்கை இருக்கும். இது படைத்தல் தொழிலை குறிக்கிறது. இன்னொரு வலக்கை பார்த்தாக்கா அபய முத்திரையாக இருக்கும், அதாவது காத்தல் தொழில், நான் உன்னை காப்பேன் அப்படிங்கிறது. இடக்கை, ஒரு இடக்கையில் பார்த்தாக்கா அக்னி இருக்கும், அது அழித்தல் தொழிலை குறிப்பிடுது. இன்னொரு இடக்கையில் பார்த்தாக்கா அது யானையோட துதிக்கை மாதிரி வளைஞ்சிருக்கும், அதாவது மனிதனோட நிலையிலேருந்து மேல் உயர்ந்த நிலையை என்னால் ஒன்று அடைய வைக்க முடியும் அப்படிங்கிறத குறிக்கிறது. இது யானை அப்படிங்கிறது பார்த்தாக்கா ஒரு பாத் லீடர். அந்த காட்டில் மற்ற மிருகங்கள் யானையோட காலடியை பின்பற்றினாக்க அவங்களுக்கு டெஃபினட்டாக எந்த இடத்துலையும் மாட்டிக்காதான், எந்த சுழல்லையும் எந்த நீர்நிலையிலையும் எதுலேயுமே மாட்டிக்காது அப்படின்னு யானையோட, இப்போ யானையோட பாத் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் யானையை. ஸோ அந்த மாதிரி இறைவனோட வழியில் நம்ம பின்பற்றினாக்க நம்மளை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் அந்த யானையோட துதிக்கை மாதிரி வளைஞ்சிருக்கு. தலை விரித்து தாண்டவம் ஆடுவது போல் நம்மளோட நடராஜர் சிலை சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் ஆனந்த தாண்டவம்னு சொல்கிறோம். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு அத்தனை தொழில்களையும் செய்யக்கூடியதான அந்த நடராஜர் அப்படிங்கிறவர் எவ்வளோ டென்ஷனில் இருப்பார். அந்த தாண்டவம் ஆடுறச்சே கூட ஒரு ஆனந்த தாண்டவம், முகத்தை பார்த்தாக்கா அமைதியாக இருக்கும், சாந்த சுரூபமாக இருக்கும். ஆனந்த தாண்டவம் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்கிறோம். வலது கால் அடியில் பார்த்தாக்கா அபஸ்மரன் அப்படிங்கிற அசுரன், அதாவது அந்த அபஸ்மரன் அப்படிங்கிற அசுரன் நம்ம மனதில் இருக்கக்கூடியதான ஆணவத்தை குறிக்கிறது. இந்த ஆணவத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் இறைவன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த அபஸ்மரன் அசுரன் மேலே வலது கால், நடராஜரோட வலது கால் இருக்கும். இன்னொரு தூக்கிய இடது கால், அது எதை குறிக்குதுனாக்கா இறைவன் நம்மளை மோட்சத்திற்கு உயர்த்தக்கூடியவர் அப்படிங்கிறத குறிக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கிள் இருக்கும், நடராஜர் சிலையை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கும். அது இந்த சைக்கிள் ஆஃப் லைஃப்பை குறிப்பிடுது. அதாவது பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதான அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப்பை அது குறிக்குது. அவரோட மூன்றாவது கண், அதாவது நடராஜர், சிவபெருமான் இவங்க எல்லாருக்குமே ஒரு மூன்றாவது கண் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த இன்னர் ஐ, அதாவது அந்த சூட்சும பார்வை, அதை தெரிவிக்குது. ஸோ நம்மளோட வேல்யூட் பொசிஷன் ஆஃப் இந்தியா இந்த நடராஜர் சிலையில் இவ்வளோ ஒரு தாத்பரியம் இருக்குது. மார்கழி திருவாதிரை திருநாள் அன்னைக்கு நம்ம களியும் 7 காய் கூட்டும் பண்ணி விடிகாலையில் நடராஜ பெருமானுக்கும் சிவகாம சுந்தரி தாயாருக்கும் நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய பழக்கம் சவுத் இந்தியாவில். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறச்சே குழந்தைங்களுக்கு நீங்கள் டெஃபினட்டாக நடராஜர் சிலையை பற்றிய தாத்பரியத்தையும் எடுத்து சொல்லுங்கள். நம்ம இந்தியாவோட கல்ச்சரும் அவங்களுக்கு புரியும், அண்ட் இந்த ஃபங்க்ஷனையும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களோட சேனலில் நாங்கள் இந்த திருவாதிரை களியையும் 7 காய் கூட்டையும் எப்படி செஞ்சு படைக்கிறது, அதுவும் திருவாதிரை களியை விடிகாலையிலேயே படைக்கணும் அப்படிங்கிறதுனால எப்படி குயிக்காக செய்யலாம் அப்படிங்கிற முறையும் நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.